சார், ரிசர்வ் வங்கி புதிய வரைவு விதிகளில் 9 ரூல்ஸ் இருக்குது, 9 ரூல்ஸ் இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் புதிய வரைவு விதிகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வெப்சைட்டில் நாங்கள் போய் கொஞ்சம் பார்த்தோம் சார். வெப்சைட்டில் பார்த்தா வெப்சைட் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி எந்த புது ரூல்ஸும் இல்லைன்னு சொல்லுது. அப்படி எங்க சார் ரூல்ஸ் இருக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா சார், RBI invites public comments on Reserve Bank of India lending against the gold collateral அப்படின்னு போட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் 2025 இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, திரும்ப பப்ளிக்னுடைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க சார். பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்குற தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி 2025 சார். அது அதுக்கான கடைசி நாளாக அவர்கள் இலக்கு நிர்ணயித்தது எப்போ அப்படின்னா மே மாதம் 12ஆம் தேதி 2025. இதுதான் சார். இவ்வளவு நாள் பப்ளிக்கோட அதோட சேர்ந்து இன்னொன்னு இருக்கு. 21/5/2025 RBI டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸே சர்க்குலராகவே போட்டாங்க சார். அதுதான் இப்போ பிரச்சனை. அதில் தான் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 9 வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்லி நவரத்தின மாதிரி 9 வழிகாட்டு நெறிமுறை போட்டெல்லாம் ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துருச்சா சார்? இன்னும் நடைமுறைக்கு வரல. சரி, அவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்டிருக்காங்க. யார்கிட்ட சார்? பொதுமக்கள்கிட்ட, பல வங்கியாளர்கள்ட்டையும் சார். அதுதான் சார், ஏப்ரல் மாதம். ஏன்னா நாங்கள் இதே சப்ஜெக்டை மார்ச் மாதம் எடுத்தோம் சார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இதே சேம் சப்ஜெக்டை எடுத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏன்னா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு புதிய விதிகளை அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கான். நாங்களும் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி தேடி தேடி பார்க்கலாம். 21/5/2025 RBI டிராஃப்ட் கைட்லைன்ஸ் சொல்லி எல்லா வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை. அந்த கைட்லைன் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க சார். ஆமா. அதுக்கு பிறகு அதுல எதிர்ப்பு கிளம்பிய பிறகு ஏப்ரல் 9, 2025 இருந்து மே 12, 2025 வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. கரெக்ட் தானே? அதற்கு பிறகு எங்க வந்திருக்கு சார்? அந்த மே 12ஆம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு தேதி வர, இன்னைக்கு தேதி என்ன சார்? இன்னைக்கு மே 26 சார். இந்த 14 நாட்களுக்குள் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கைட்லைனை கொடுத்துருக்கு சார்? இல்ல, என்ன கைட்லைன் கொடுத்திருக்காங்கிறது என்கிட்ட இருக்கிற தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன். 21/5/2025 அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் இப்ப நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதுல 9 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த 9 கைட்லைன்ஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் படிச்சிடுறேன். சொல்லுங்க. என்னன்னா, இந்திய மக்கள் தொகையில் 120 கோடி பேர் குறைந்த வருவாய் பிரிவினர், 6.6 கோடி பேர் நடுத்தர வருவாய் பிரிவிலும், 1.56 கோடி பேர் உயர் நடுத்தர வருவாய் பிரிவிலும், 20 லட்சம் பேர் மட்டுமே உயர் வருவாய் பிரிவிலும் இருக்கிறார்கள். அப்போ 120 கோடி பேர் குறைந்த வருவாயில் இருக்கிற மக்கள். இந்திய நாட்டில் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் முதல் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம்ல, கூட்டுறவு வங்கி 1905 காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்ட வங்கி தான். ரொம்ப பழமையான வங்கி. அவனுடைய நோக்கமே என்னன்னா, எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பது, குறிப்பாக விவசாய மக்களுக்கு கடன் கொடுப்பது என்பதுதான். இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நகை கடன் வச்சிருக்காங்க. இந்த நகை கடனுடைய வளர்ச்சி இந்த வருஷத்துல 27.8% வளர்ந்திருக்கிறது, நகை கடன் மட்டும். அப்ப இந்த நகை கடனை வாங்குறவங்களுடைய தொகை வருடம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நகைக்கடை வாங்குறவங்களாம் யாருன்னா சாதாரண மக்கள். நான் சொன்ன 120 கோடி உழைப்பாளி மக்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் குறைந்த வருவாய் பிரிவினர். இந்த குறைந்த வருவாய் பிரிவினர் தான் இந்த கடன் வாங்குறவங்க. இதுல இவங்க 9 கண்டிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு நேரம் இல்லை 9 சொல்ல முடியுமான்னு. முதல் கண்டிஷன் என்ன, இதை முதல்ல அவங்க சொல்றது என்னவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது சில தவறுகள் நடக்குது, இந்த தவறுகளை திருத்துவதற்காக ஏற்கனவே நாங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கினோம். அந்த கமிட்டி சில தகவல்களை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, அந்த வேல்யூவேஷன் இருக்குல்ல, நகையை கொண்டு போய் மதிப்பீடு செய்யும் போது அதிகமா போட்டுறது, அல்லது தேர்ட் பார்ட்டிக்கு மூலமா கடன் கொடுக்குற ஏஜென்ட்ஸ் மூலமா கடன் கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறோம். அதே போல இந்த ஏழை விடும்போது ஒரு என்ன சொல்லுது, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லை, அந்த வெளிப்படைத்தன்மையும் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும், அதே மாதிரி கடன் வைக்கிறவங்களுடைய சில உரிமைகள் இருக்கு, அது எவ்வளவு நாளைக்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் மூழ்கி போகும் அப்படிங்கிற உரிமைகள்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லி 9 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதில் முதல் கண்டிஷன் என்னன்னா,
நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தவன். கிராமத்தில் வந்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்க ஆரம்ப கிராமப்புற கூட்டுறவு சங்கம் தாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் அங்கே இருக்க விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறவங்களே. அது எவ்வளோன்னா 2000, 5000, 10,000, 20,000, 2 லட்சம், 5 லட்சம்னு கூட கடன் வாங்குவாங்க. அங்கே எல்லாரும் பெரும்பாலும் எப்படி கடன் வாங்குவாங்கன்னா நகை அடகு வச்சு தான் கடன் வாங்குவாங்க. நீ பாருங்க, நான் எங்கள் தாத்தா வாங்கின நகை எங்கள் வீட்டில் என்ன இருக்குது. இது மாதிரி பல குடும்பங்களில் பரம்பரையா குடும்ப சொத்தாக நகையை பங்கு போட்டுக் கொள்வதும் நடைபெறுகிறது. சரி, யாருக்கிட்டையும் வாங்கினதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனா இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், உங்க நகை தான் ப்ரூஃப் கொடுக்கணும். சார், இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த புதிய ரூல் வந்த பிறகு 6 மாசத்துக்குள்ள போய் நகையை நீங்க முழுமையாக பணம் கட்டி திரும்ப பெற வேண்டும்னு இதே விவாதம் நடத்திய பிறகு நானே பேங்க்ல போய் நகையை அடகு வச்சிருக்கிறேங்க. நீங்க சொல்ற டிராஃப்ட் ஜனவரி மாதம் வந்து எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது. கரெக்டா சார்? நான் சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிராஃப்ட் எப்போ வந்தது தெரியுங்களா? செப்டம்பர் 30, 2024 வந்துருச்சு சார். இல்ல சார், அதுக்கப்புறம் 2 அறிக்கை வந்து புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்துருச்சு சார். வந்துடுச்சு. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த 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 டிராஃப்ட் சார், இன்னைக்கு பத்திரிகைகள்ல இருந்து, இன்னைக்கு டிவியில இருந்து, இன்னைக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு பேசி கொண்டிருப்பது போல ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்துல பொதுமக்களுடைய கருத்துக்களைத்தான் கேட்டிருக்கிறாங்க மே 12ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு எந்த கைட்லைனும் வந்த மாதிரி தெரியல. இல்லை, நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீ கேட்டிருக்கிற கருத்துக்களே தப்புன்னு சொல்ல வர்றேன். என்ன சொல்றேன்னு கேளுங்க. சரி, எனக்கு நான் இப்ப நகையை அடகு வச்சேன்னா ஒரு சவரன் 80,000 ரூபாய் வந்துச்சுன்னா 90% 72,000 ரூபாய் கடன் வாங்குவாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதை 75% குறைக்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி கடன் வாங்குறதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. நான் வந்து என்னுடைய நகை அது 50,000 ரூபாய் பொறுமான நகை, நான் 25,000 வந்து வச்சிருப்பேன். நான் இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு இன்னொரு 20,000 ரூபாய் அடிஷனலா கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அதையும் நீங்க தடுக்கிறீங்க. அப்புறம் இந்த நகைக்கான ப்ரூஃப் கேட்குறீங்க. யாருக்கிட்டங்க இந்த ப்ரூஃப் இருக்கும்? நான் நேற்று வாங்கியிருந்தா முந்தானத்து வாங்கியிருந்தா இருக்கும். அதாவது நகை என்பது அதாவது நம்ம ரியல் எஸ்டேட் மாதிரிங்க. நிலத்தை வாங்கி நம்ம பாதுகாத்து வீடு கட்டி வச்சிருக்கிற மாதிரி. ஏன் நீங்கள் இப்போ பல பேருக்கு பட்டாவை கேட்டிங்கன்னாவே முழிச்சு போயிடுவாங்க. ஆனால் நகைக்கு நீங்கள் ரசீது கேட்டிங்கன்னா பல குடும்பங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடணுங்கிறீங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு வச்சுங்க. ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரம், அதுல நீங்க அக்ரிமெண்ட் போடுறதுனாவே நம்மால நகை வைக்கிறவன் ஓடி போயிருவான். அதனால வந்து அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து சாதாரண மக்களால போக முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க நாட்டு மக்கள் அதாவது அடகு வைப்பவருக்கு உதவி செய்வது போல வந்து இதுல என்ன வருதுன்னா, நீங்க வந்து கிராமப்புறத்திலையும் சரி நகர்ப்புறத்திலையும் சேட்டு கடைங்க நிறைய வந்துருச்சு. இந்த சேட்டு கடையில் போய் வட்டி கடையில் போய் நகை வைப்பதற்கு நீங்கள் தள்ளுகிறீர்களோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கிட்டையுமே இருக்காது. நகையை வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் எழுதி கொடுத்து சர்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாவே நம்மால் நகை வைக்க போறவன் நான் வந்து வட்டி கடையில் போய் வச்சுக்கிறேன், நான் சேட்டு கடையில் போய் வச்சுக்கிறேன்னு தான் ஒதுங்கி ஓடுவாங்க. அப்போ என்ன பயம் வருதுன்னா, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி இருக்காங்க. நம்ம இந்த நகை கடனே 11 லட்சம் கிட்டத்தட்ட. அந்த 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறவங்க எல்லாரும் அப்படியே நீங்க ஷிஃப்ட் பண்ணி நீங்க சேட்டு கடைக்கு அனுப்புகிற ஒரு ஆபத்து வருகிறதோ என்று தோன்றுகிறது. இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதுவரையில பாஜகவை தவிர எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமான விஷயம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நடைமுறையில் வங்கி அதிகாரி கொஞ்சம் பேர் முரட்டத்தனமாக இருக்காங்கிற உண்மை. அது எல்லா வங்கிக்கும் பொருந்தாது. பொத்தாம் பொதுவில் பேச வேண்டாம். நான் சொன்ன கிராமப்புறத்தில் கூட்டுறவு வங்கிகளும் அதே போல் தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளும் ஒரு நாகரிகமான முறையில் தான் கடனாளிடம் நடந்து கொள்கிறார்கள். அதுவும் நகை கடன். அவர் சொல்லுகிற இந்த தனியார் நிதி நிறுவனங்களுக்கு பாருங்க, பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லி அவங்க தான் அடாவடி வட்டி, அவர் சொல்கிற 2 வட்டி 4 வட்டி 8 வட்டின்னு போட்டு நோட்டீஸே கொடுக்காம கொடுத்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு அப்படியே ஏல விடுறாங்க. அவர் சொல்றது ரொம்ப உண்மை. என்னன்னா, பத்திரிகையை திறந்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு சில தனியார் நிதி நிறுவனங்களுடைய ஏல அறிவிப்பு தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த நகை இது மாதிரி நகைன்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டேன், சொல்லிடுறேன். அது இந்த 4வது விதிமுறைப்படி தங்க நகைகள், ஆபரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே தங்க நகை கடனுக்கு பிணையாக தகுதியுடையவை. நல்லா கவனிங்க. தங்க நகைகள், ஆபரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள்
ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நம்ம நாட்டில் யாருமே தங்கம் இன்னும் பேங்க்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது உண்மை. எல்லாரும் அங்கே போய் வாங்குறது இல்லை, கடைகளில் தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தங்க நாணயம் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அதாவது சுத்த தங்கமாக இருக்கணும். அவர் சொல்ல வந்தார் அதான் 22 கேரட்டாக இருக்கணும். அதோட குறைவாக இருந்தால் நாம் போய் நீங்கள் எந்த நகையை அடகு வச்சாலும் அங்கே ஒரு அப்ரைசர் இருக்கார். அப்ரைசர் பார்த்துட்டு தேய்ச்சி பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது 18 கேரட்டா 22 கேரட்டான்னு கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கு தகுந்தாப்புல வேல்யூவை குறைச்சி போட்டு தான் நமக்கு கடனும் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது தங்க நகை ஆபரணம் நாணயமாகவும் இருக்க வேண்டும். இப்போ வங்கி யாரும் நகை ஆபரணமாக, அதாவது என்ன நாணயமா வச்சுக்கிறதே இல்லை. நான் அதான் சொன்னேன், குறைந்த வருவாய் உள்ளவர்கள் 120 கோடி மக்கள் இந்திய நாட்டில். அவன் தங்கத்தை போய் பேங்க்ல வாங்கிட்டு இருப்பானா? எப்பயோ கொஞ்சம் மிச்சப்படுற பணத்தில் வாங்கி வச்சிருப்பான். அது அவசரத்துக்கு சொன்ன பாரு, என் மச்சான் நகை வாங்கி வச்சேன், மாமன் நகையை வச்சேன், அண்ணன் நகையை வாங்கி வச்சேங்கிறதா நிறைய இருக்கு கிராமத்தில். பல பேர் தாலியை கூட கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. நீங்க தாலிக்கு தூய்மையான தாலியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, நாணயத்தை தான் வைக்கணும்னு சொன்னா இந்திய நாட்டில் எந்த வங்கிகளும் எதிர்பார்த்த அளவுக்கு நாணயங்களை தங்க நாணயங்களை விற்கவே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இப்படி ஒரு கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய டைரக்டர் சார் தாஸ் சொன்ன மாதிரி ஒரு நோக்கம் தெளிவா தெரியுதுங்க. மீண்டும் மீண்டும் வட்டி கடைக்காரனை நோக்கி, தனியார் நிறுவனங்களை நோக்கி மத்திய அரசாங்கம் சாதாரண உழைப்பாளி மக்களை 120 கோடி குறைந்த வருமானம் உள்ளவர்கள் தான் வட்டி கடைக்கு போறான். பணக்காரன் யாரும் போய் வட்டி கடையில போய் நகை அடகு வச்சு கஷ்டப்பட்டுலாம் வாங்குறது இல்லை. பணக்காரனுக்கு அது பிரச்சனையே இல்லை, சாதாரண மக்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி அந்த சாதாரண மக்களை மறுபடியும் வட்டி கடை நோக்கி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு நியாயமா ஒரு வங்கியில போய் நகையை அடகு வச்சு பணம் வாங்கவே முடியுது. இப்ப மறுபடியும் வட்டி கடைக்காரனுக்கு அனுப்புகிற வேலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு, ஆனா இது வரைவு அறிக்கை தான் ஒத்துக்கிறேன். ஆனா எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகும் கூட அதை பற்றி ஆளுங்கட்சி அல்லது பாஜக அமைதியா இருப்பதற்கு காரணமே அதுதான். ஏழை பால வைக்கிற நகைக்கு நீ 1000 கேள்வி கேட்டு அவனுக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு ரூல் வராம இருக்கலாம், மக்கள் கருத்து கேட்கறேன்னு சொல்லலாம். ஆனா பணக்காரன், நான் பேர் கூட சொல்ல முடியும், அவன் கடன் வாங்குவதற்கு எந்த உத்தரவாதம் கொடுக்காமல் ஏற்கனவே கடன் வாங்கி அவன் கட்டாம இருக்கிறான்னு சொல்லி அவன் பேரு வெளியிட்டதற்கு பிறகும் கடன் வழங்குகிறது இந்த அரசாங்கம். அப்ப ஏழைகளுக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த விதிமுறைகள்லாம்.